Hey guys, this is Prashant from Theatregraph Vlogs. I hope you have enjoyed my previous two episodes. This is episode number 3, Exploring Gujarat by Road Trip. பார்க்கலாமா? Run off, Kutch! We are coming! Run off, Kutch! We are coming! Run off, Kutch! We are coming! ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒக்கா போர்ட். ஸோ ஒக்கா போர்ட் கிட்ட நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கே ஒரு நேவி கெஸ்ட் ஹவுஸில். ஒக்காவை பற்றி நீங்கள் 1971 இண்டோ பாகிஸ்தான் வார் ஹிஸ்ட்ரி படித்தே ஆகணும். ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் டு பி இன்ட்ரெஸ்டிங். சென்னை டு குஜராத் டே 5 நான் சொன்ன மாதிரி கிர் நேஷனல் பார்க் முடிச்சுட்டு அண்ட் தென் வி கேம் டவுன் ஆல் த வே டு துவார்கா வந்துட்டு கொஞ்சம் சைட் சீயிங் பார்த்தோம். ஸோ இங்கே ஸ்டே பண்ணோம், இந்த இடம் தான். இட் வாஸ் குட், வெரி குட் ஸ்டே ஆக்சுவலி. ரொம்ப சூப்பராக இருந்தது ரூம்ஸ்லாம். அண்ட் தென் டுடேஸ் பிளான் இஸ் இங்கேருந்து ரன் ஆஃப் கட்ச். வெரி வெரி எக்ஸைட்டட். நிறைய படிச்சிருக்கேன் அதை பற்றி. அண்ட் தென் டீமும் இங்கே செம்ம எக்ஸைட்டடாக இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ், ஐ திங்க் அப்ராக்ஸ் 7 hours அண்ட் தென் பிட்வீன் பிரேக்ஸ். ஸோ டைம் வந்து இப்போது 8:30. எனக்கு தெரிஞ்சு என்னோட பிரேக்கு அதெல்லாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக 6-7 ஆகிடும். பார்க்கலாம். 400 கிலோமீட்டர்ஸ் துவார்கா டு ரன் ஆஃப் கட்ச். ஸோ எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலி வி ஹவ் டேக்கன் அ வெரி குட் ரெஸ்ட். நல்லா தூங்கி எழுந்துச்சிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்கேருந்து நேராக ரன் ஆஃப் கட்ச் அடிக்க போகிறோம். ஸோ நம்ம டீம் எல்லோரும் பேக் பண்ணி ரெடி ஆச்சு. சோம்நாத் டெம்பிள் அங்கேருந்து ஒக்கா ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர்ஸுங்க. 300 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரன் ஆஃப் கட்ச் கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் பிளான். ஸோ இந்த பிரிட்ஜ் எல்லாமே அந்த ஒக்கா கிட்ட இருக்க பிரிட்ஜு சூப்பர்பான ஒரு வியூ. இது நல்லா இருந்துச்சு. சுற்றி அது இல்லாமல் இந்த பிரிட்ஜோட இன்ஃப்ரா வந்து சூப்பர்பாக இருந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 2 டைம் 2 பைக்குக்கு வந்து டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. இப்போ 3rd டைம் கிளாசிக்கில் வந்து கிளச் கேபிள் வந்து பறிச்சு. நைட் வந்து ரன் ஆஃப் கட்ச் கிட்டே போயிட்டு ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:30 10 கிட்ட ஆக போகுது. கரெக்டாக பாதியில் ஸ்டக் ஆகிட்டோம் நாங்கள், பார்த்தீங்களா. ஸோ அதனால் நைட்டு அங்கே போக போகிறதில்ல, பிளான் கேன்சல் பண்ணிட்டு லைக் வி ஆர் கோயிங் டு ஸ்டே நியர்பை ஏதோ ஒரு ஹோட்டல் பிடிச்சி அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு லைக் எர்லி மார்னிங் ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லி பிளான். குட் மார்னிங், டே 6. நேற்று நைட் நான் சொன்ன மாதிரி ரன் ஆஃப் கட்ச் போகிற வழியில் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours கிட்ட ஸ்டக் ஆகிட்டோம். வி ஹவ் டிசைடட் டு ஹால்ட் ஹியர். லக்காடியா, இந்த பிளேஸ் பேர் வந்து லக்காடியா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் எ ஜெயின் ஹோட்டல்னு நினைக்கிறேன். இன்னொன்று நான்வெஜ் அலவுட், இன்னொன்று ஆல்கஹால் அலவுட் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ரூம்ஸ்லாம் சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் டைம் 8:30க்கு செக் அவுட் பண்ணிட்டோம். சி எவ்ரிபடி இஸ் கெட்டிங் ரெடி, ஆல் பேக். This is Nitin. What is your Instagram ID? Oh, Sailor in Soul Water. So whoever single girls are there, please go and follow him. So he's also looking for a girl. So what are the qualities you are looking for, Nitin? Firstly, she should be a girl. If you are a handsome guy, you will get a lot of options. Don't worry. This is our hotel stay in the Jain rooms. இதுதான் ஜெயின் ரூம்ஸ். சூப்பராக இருக்கு ஆக்சுவலி. Hey Angu is having something. Angu, you are going to have tea and then you are going to taste and then let the review for tell the review for everybody. Okay. Yeah. Supposed to be some special chai. Okay. Oh, okay. Nice. Nice. I think you are telling the honest review. You can try tasting yourself. Okay, Will sure. you try? Yeah, we'll try.
ஓகே தேங்க்யூ. அங்குக்கு தவிர அந்த டீ யாருக்கும் பிடிக்கலங்க. நாங்கள் போய் டேஸ்ட் பண்ணோம், எங்களுக்கு பிடிக்கல. அங்குக்கு மட்டும்தான் பிடிச்சிது. ஸோ எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ராம் பைக்கோட கிளச் கேபிள் வந்து லோக்கல் பைக்கோட கிளச் தான் போட்டோம். ஸோ அது ஆரி ஷோரூம் போயிட்டு ஃபஸ்ட்டு கிளச் கேபிள் மாற்றணும். ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் எல்லோரும் பேக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். ஃபைனலி போகிற வழியில் ஒரு ஆரி ஷோரூம் கொண்டு போனோம். ஃபஸ்ட்டு ராமோட கேபிள் நேற்று கட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ கேபிளை வந்து மாற்றியாச்சு அங்கே. நெக்ஸ்ட்டு வந்து சும்மா என்னோடய வண்டியை செக் பண்ண சொன்னேன். பார்த்தா ஆயிலே சுத்தமாக இல்லைன்னாங்க. ஸோ அந்த ஆயில் வெளியே எடுத்து காமிச்சாங்க. இந்த லைஃப்பில் வந்து அவங்க சர்வீஸே பண்ணதில்லை போல் இந்த வண்டி கொடுத்தவங்க. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தால் வண்டி வந்து சீஸ் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கண்டுபிடிச்சாரு. துமாரா நாம் போலோ? ரமேஷ் பட்டேல் இஸ் ஒர்க்கிங் இன் ராயல் என்ஃபீல்ட் ஹியர். தேங்க்யூ ரமேஷ் பட்டேல் ஃபார் ஃபைண்டிங் அவுட் திஸ் ஃபால்ட். இவர் இப்போ கண்டுபிடிக்கலன்னா சும்மா எதர்ச்சியாக பார்த்தேன். இவர் கண்டுபிடிச்சிக்கலன்னா 100 கிலோமீட்டர் சீஸ் ஆகிருக்குன்றார். ஸோ தேங்க்யூ வெரி மச். வெல், தேங்க்ஸ். ஃபைனலி இதுதாங்க அந்த ரான் ஆஃப் கட்ச் போகிற ரோடு. இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2 சைடும் அந்த ஒயிட் கலர் சேண்ட் நம்மளால் பார்க்க முடியும். 2 சைடும் வந்து சி அண்ட் அந்த பாகிஸ்தான பார்டர் வந்து கொஞ்சம் தள்ளி வரும், 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஆல்மோஸ்ட் இது. ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் போவோம். அந்த 2 பக்கமும் நமக்கு அந்த சி இருக்கும். ஸோ இட் வாஸ் அ மெமரபிள் அண்ட் ஒன் ஆஃப் த பைக் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் ரோடு பார்த்திங்கன்னா. கேம்பிங் நம்ம கமெண்ட் டென்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டென்ட் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கரெக்டாக ரான் ஆஃப் கட்ச் அந்த இடத்துல துரோடுன்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே வந்து பிஎஸ்எஃப் கேம்ப் ஒன்று இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஆசம். நீங்கள் ஒரு தடவை அது லைஃப் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நிறைய சக்தி. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த டென்ட் ஸ்டே, பிஎஸ்எஃப் கேம்போட டென்ட் ஸ்டே. சூப்பரான டென்ட் ஸ்டேங்க இது. நீங்கள் பார்க்கலாம், அது அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஹோட்டலில் தங்குறதுல வேறங்க, ஆனால் டென்ட் ஸ்டே இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப். ஆக்சுவலி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் கேம்ப்லேருந்து எங்களுக்கு இந்த டீ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீங்க வி எவர் ஹேட் இன் குஜராத். சூப்பரான டீ. பியூட்டிஃபுல் டென்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம டீம் எல்லாருமே வந்து அடிஷ்னல் டென்ட் இங்கே அப்கிரேட் பண்ணுறாங்க. Arun bhai, thank you for the experience. This was awesome. Yeah, thank you. Chocolate boy is also helping here. Chocolate boy. Nitin, chocolate boy. He's also helping. இந்த மாதிரி தாங்க இருக்கும். த்ரூ அவுட் த 60 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரோடு இருக்கும். இந்த ஒரு ரோட்லேயே தான் வந்து ஆக்சுவலி 2 வே வெஹிக்கல்ஸ் வரும். ஆக்சுவலி ஹெவி வெஹிக்கல்ஸும் வரும். நம்ம பைக் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் ஹெவி வெஹிக்கல்ஸ் ஆப்போசிட்டில் வரும்போது. இது எல்லாமே எங்களோட அலப்பறைகள். அந்த சேண்டில் இறங்கி எடுத்துக்கணும்னு எடுத்தோம். ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சைடு ரோடு இருக்காது. அது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஃபீட் கீழே போகும். 2 சைட்லையும் பார்த்திங்கன்னா அந்த சி. இது வந்து ஒரு மாதிரி ட்ரை லேண்ட் தான் சொல்லுவோம். ஒரு சில இடத்துல தண்ணி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ட்ரை லேண்ட் மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே ஒயிட் கலர் சேண்ட் மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அங்கே ஒயிட் ரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரே இருக்காங்க. அதை நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். செம்ம காற்றுங்க. ஆனால் செம்ம காற்று. ஆக்சுவலி
இன்னும் சில்லுன்னு தான் இருக்கும். நம்ம என்ன தான் பகலில் போனாலும் ஹெவி வெஹிக்கிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஃபோர்ஸுக்கு வந்து பைக்கே ஏதோ ரொம்ப ஆடுற மாதிரி இருக்குங்க, புல்லட்டே ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் அடிக்கும் ஏதாவது வெஹிக்கிள் கிராஸ் பண்ணிச்சுன்னா. ஸோ இது ரான் உட்சவ் ஒன் ஆஃப் த ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இது. இதை வந்து நம்ம ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணிட்டு போனோம். இது ஒரு சூப்பர் மேட்ருங்க. இது நான் பின்னாடி கவர் பண்ணுவேன் பாருங்கள். ரான் ஆஃப் கட்சில் வந்து லைக் ஒரு உற்சவம் நடக்குது, பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல். அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். செம்ம குளிர், ஆக்சுவலி 8 டிகிரிஸ் நினைக்கிறேங்க. அதனால் என்னோடய குழந்தையோட இந்த இயர்பட்ஸ் வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது பெட்டராக இருக்குது எனக்கு. 8 டிகிரிஸ், செம்ம குளிர். ஸோ இது வந்து நைட்டில் தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ ரான் ஆஃப் கட்ச் உற்சவம்னு போட்டாலே உங்களுக்கு வரும். ஸோ இது ரான் உற்சவ் த 10 சிட்டி. ஸோ இது நம்ம வந்து டைரெக்டாக வர முடியாது, இது வந்து புக் பண்ணணும் ஆன்லைனில். 1 month முன்னாடி புக் பண்ணிட்டு வரணும். பட் we came directly here. ஸோ இங்கேருந்து நமக்கு இங்கே லோக்கலில் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அது மூலிமா நாங்கள் வந்துட்டோம். ஸோ அந்த பிஎஸ்எஃப் கேம்ப் வந்து நைட் இப்போது டைம் வந்து 7:30 ஆகுது. 7:30க்கு இங்கே என்ட்ரு ஆகிருக்கும். 10 சிட்டி ரான் உற்சவ், அதுதான் நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்க்கணும். அவங்க சைடில் வெல்கம் பண்ணுறாங்க. இதில் நிறைய ஸ்டால்ஸு ப்ளஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ், கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருந்ததுங்க. ஆக்சுவலி ஒரு நாள் பத்தாதான் நினைக்கிறேன் சுற்றி பார்க்குறதுக்கு. எங்களுக்கு எவ்வளோ டைம் கிடச்சிதோ அந்தளவுக்கு நாங்கள் சுற்றி பார்த்தோம். அடுத்து ஒன்று ஸ்பெஷலாக காட்ட போகிறேன். அவங்களோட கல்ச்சர் வந்து இன்னும் பிகர் அண்ட் டாலராக. ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. இவ்வளோ பெரிய பிக்கஸ்ட்டு எக்ஸிபிஷன் அண்ட் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலி. இப்போ புரியுது ஏன் அது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு. இந்த கம்ப்ளீட் உற்சவோட வியூ ஆக்சுவலி இந்த நைட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கல, கடைங்க தவிர. பட் இது மிட் நைட்டில் கூட கடைங்க இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வியூ பாருங்கள். நைட்லேயும் அவ்வளோ கூட்டம், அண்ட் தென் அவ்வளோ கடைங்க ஓப்பனில் இருந்தது. ஸோ எங்கள் பாய்ஸில் ஒரு பக்காவான ஸ்பாட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே எல்லாம் ரெஸ்ட்டும் எடுத்தாங்க. இதுதான் அந்த சென்ட்ரல் ஸ்பாட் ஆக்சுவலி அந்த எக்ஸிபிஷன்ஸுக்கு. ஸோ அது 10th சிட்டின்னு சொல்லுவாங்க. அது ஸோ அங்கே இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கும். அது நைட் மிட் நைட்டு கூட போயிட்டே இருக்குங்க ஆக்சுவலி. इससे क्या होगा, आपके आसपास एक ऐसा ऑरा क्रिएट होगा और उससे ये जो ठंडी है ना, ये दूर भाग. இது மாதிரி நிறைய அவங்களோட சைட்லேருந்து அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி. ஸோ ஆஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட் நானும் இது பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நிறைய இருக்குது அவங்க சைடில் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இவர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடில் வந்து ரொம்ப நேரம் லைக் he was டேர்னிங் அரவுண்ட். இவர் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. ஒன் ஆஃப் தி இந்த மாதிரி லாங்கஸ்ட் டேர்னுக்கு எவ்வளோ நேரம்னு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இது ஒரு சூப்பர் மேட்ருங்க. அந்த சாரியை வந்து இவர் ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்து பீகாக் ஃபார்ம் பண்ணுவார். அதுவும் வந்து கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சாரி அவரோட பேர் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அந்த டைமில். இது பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இது.
I hope you have enjoyed the video. See you in the next episode.